கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் அதனுடைய 15வது அதிகாரத்திற்கு வாருங்கள். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் அதனுடைய 44வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. 45 அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்துமாவானான் என்று எழுதி இருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். 46 ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது என்று இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையின் சாரத்திலே கடந்த வாரத்தில் சரீரம் என்று நாம் சிந்தனைக்குள்ளாகும். சரீரத்தை குறித்து ஒரு தெளிவான ஒரு உடன்பாடை நாம் ஏற்றுக்கொண்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். நீங்க யாரும் என்ன செய்திருக்க மாட்டீங்க, மறந்திருக்க மாட்டீங்க. நம்முடைய கடைசி மூச்சு வரைக்கும் மறக்கவும் கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக சரீரத்தின் அடிப்படையின் பின்னணியத்தை ஆராய்ந்து கொண்டு நமக்கு அடுத்த நிலைக்கு நாம் கடந்து செல்லும் போது ஜென்ம சரீரம் என்ற அடிப்படைக்கு கடந்து செல்லும். முதலாவது நாம் தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய சரீரத்தின் பின்னணியத்தை குறித்து தேவனுடைய சாயலும் தேவனுடைய ரூபமும் என்று பார்த்து அந்த சாயலை இழப்பதற்கான நிலைப்பாட்டிற்குரிய நிலையிலே ஆதாம் ஏவாளுடைய வீழ்ச்சியின் அடிப்படையை சிந்தித்து நாம் நிறைவு செய்வோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையின் சாரம் என்பதிலிருந்து அடுத்த நிலைமைக்கு நாம் போகிறோம். தேவன் மனிதனை தம் சாயலில் அவர் படைத்து உருவாக்கி தம்முடைய ரூபத்தின்படி நிறுத்தின அந்த மனிதன் பிசாசனுடைய தந்திரசாலியாகிய சர்ப்பத்தினுடைய வீழ்ச்சிக்குட்பட்ட போது பாவம் உட்பிரவேசித்தது. ஆக அதை தொடர்ந்து நாம் பார்க்கிற நேரத்தில் இந்த பாவத்திற்குரிய தண்டனையின் பின்னணியத்தை ஆதியாகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய கடைசி பகுதியிலே நாம் பார்க்க முடியும். அதை தொடர்ந்து ஆதாமுடைய வாழ்க்கை ஏவாளுடைய வாழ்க்கையின் சாரம் தொடர்கிறது. அந்த தொடர்ச்சியின் சாராம்சம் என்பது இன்று வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே ஆரம்பிக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதாமும் ஏவாளும் முதலாவது காயினை பெற்றெடுக்கிறார். காயினை பெற்றெடுத்த பின்பு அவன் சகோதரனாகிய ஆபேலை பெற்றெடுக்கிறார்கள். வேதத்தினுடைய சாராம்சத்தின் நிலையிலே ஜென்ம சரீரம் என்று சொல்லக்கூடிய இந்த சரீரத்தின் அடிப்படைக்கு விளக்கத்தின் சாரம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் முதல் சரீரம் பிறப்பின் சரீரம். அடுத்த நிலையிலே பார்ப்போம் என்றால் பாவ சரீரம். இந்த நிலைப்பாடை நம்ம நெட்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தா கரெக்டா வெளியிடும். எத்தனையோ புராணங்கள் இருக்கிறது, எத்தனையோ நிலைகள் இருக்கிறது. ஆனால் பரிசுத்த வேதாகமத்தினுடைய சாராம்சத்தை கரெக்டாக என்ன செய்கிறது, வெளியிடுகிறது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லி இந்த நாட்களிலே எதற்கெடுத்தாலும் அதை பயன்படுத்தக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டோம். இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுக்கிற விளக்கம் இதுதான் பிரியமானது. அப்படியானால் பரிசுத்த வேதாகமத்தின்படியான சரியான விளக்கத்தை அது என்ன செய்கிறது, கொடுக்கிறது. எத்தனையோ புராணங்கள் இருக்கிறது, எத்தனையோ நிலைகள் இருக்கிறது. அவை எல்லாவற்றையும் தாண்டி
ஒரு மனிதனுடைய சரீர அமைப்பின் பின்னணியத்தை குறித்து கொடுக்கும் போது ஜென்ம சரீரம் என்பது நாம் பிறக்கும் போது கொடுக்கப்படுகிற சரீர அமைப்பு. இந்த அமைப்பிலே வேதத்தினுடைய சாரத்தின்படி பார்க்கிற போது அது பாவ சரீரமாக இருக்கிறது. அருமையான சங்கீதக்காரர் சொல்லும் போது, நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று சங்கீதம் 51:5 சுட்டிக்காட்டு. ஆக எவ்விதமான சூழ்நிலையிலே இந்த பாவ நிலைமைக்குள்ளாக நாம் உருவாக்கப்பட்டோம் என்றால் ஆதி தகப்பனும் தாயும் செய்த பாவம். இதை எவ்விதமாக உணர்ந்து கொள்ளலாம் என்று சொன்னால், பயிரிடுகிறவர்கள் அநேகர் இருக்கிறோம்ல, ஒரு வார்த்தை சொல்லுவோம், மொந்த வாழைக்கு முட்டுல மொந்த வாழைதான். இன்னொரு வார்த்தை சொல்லுவோம், தாய போல பிள்ளை, நூலை போல சேலை. ஆக ஒரு பாவ மனிதன் இனி ஒரு பாவ மனிதனைத்தான் உருவாக்க முடியும். அப்படியானால் நானும் நீங்களும் பாவம் செய்யாத போதே யாரா இருக்கிறோம்? யாரா இருக்கிறோம்? பாவிகளா இருக்கிறோம். அருமையானவர்களே, பிள்ளை பிறந்து விடுகிறது. பிறந்த பிள்ளை பாலுக்கு அழ ஆரம்பிக்கும். ஒரு நாள் கொடுத்து இன்னொரு நேரத்தில் கொடுக்கலன்னா ரியாக்ஷன் பண்ணும். பெற்றோருக்கு தெரியும், தாய்மாருக்கு தெரியும். எப்படி பண்ணுது? அதுவா பண்ணுதா? இல்ல, அதுக்குள்ள இருக்கு, ஏற்கனவே இருக்கு, அது பண்ணுது. ஆக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையின் சாரத்தில் நம்முடைய சரீரம் இயல்பாகவே பாவத்திற்குரிய சரீரமாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். மாம்சத்தில் பிறந்த எல்லாரும் பாவம் செய்கிறவர்களாகத்தான் இருக்கும். எதன் அடிப்படையிலே என்று சொல்லி இந்த நல்ல நாளிலே, இந்த நாள் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலிருந்தே நாம் சிந்திப்பதற்கு ஆயத்தப்படுகிறோம். அருமையானவர்களே, கர்த்தருடைய சமூகத்திலே நாம் வரும்போது, இந்த அருமையான முதல் தலைமுறையாக உருவாக்கப்பட்ட காயின் ஆபேலினுடைய வாழ்க்கையின் நிலைப்பாடு நமக்கு நல்லா தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இங்கே அருமையான ஏவாள் முதலாவது காயினை பெற்றெடுத்து, இரண்டாவது ஆபேலை பெற்றெடுத்து, இரண்டு பேருக்கும் நாம் கடந்த வாரத்தில் சிந்தித்தது போல வளர்ச்சி தேவை. அந்த வளர்ச்சிக்காக முதலாவது அருமையான ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனாக மாறுகிறான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனாக மாறுகிறார். இரண்டு பேருடைய வாழ்க்கையிலும் இரண்டு விதமான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டு வளர்ச்சிக்காக வழிநடத்தப்படுகிற அடிப்படை இங்கே உண்டாயிற்று. இந்த நல்ல நேரத்தில் ஒன்றை நாம் சிந்திக்க வேண்டும். ரெண்டு பேரும் தங்கள் தங்கள் கடமைகளை ஆற்றுவதற்காக இறங்கி ஆயிற்று, செயல்பட ஆரம்பித்து விட்டார்கள். செயல்பாடுகளிலே அவர்கள் திறன் சார்ந்தவர்களாக மாறிவிடுகிறார்கள். இந்த திறன் சார்ந்து மாறுகிற இந்த காலநிலையில நீங்க நடந்த 3வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார். இந்த இடத்துல நான் தியானிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு உள்ளான ஒரு ஆழம், உலகத்துல முதலாவது ஆராதனை உண்டாகல, பிரியம் எதுதான் உருவாயிருக்கு? எது உருவாயிருக்கு? இந்த காரியத்துல நாம ஞானமா இருக்கணும். இந்த நாட்களிலே பலவிதமான தர்க்கங்கள் காணிக்கையை குறித்து, நான் காணிக்கை கொடுக்கணுமா? அந்த சபைக்கு கொடுத்தாதான் காணிக்கையா? இல்ல அங்க கொண்டு போய் வச்சாதான் காணிக்கையா? நான் எதுக்கு கொடுக்கணும்? பலவிதமான கேள்விக்குறிகள். அருமையானவர்களே, தேவனுடைய சமூகத்தில் முதலாவது அங்கீகாரம் பெற வேண்டியது நம்முடைய காணிக்கை.
அது எந்த கடிகட்டியா இருக்கலாம், எந்த மனிதனா இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், எப்படிப்பட்டவர்களா இருக்கலாம், கர்த்தருடைய சமூகத்திலே அவர் எதிர்பார்க்கிறார் என்பதை மறவாதிருங்கள். யாரா இருக்கலாம், தேவனுடைய சமூகத்துல மகிழ்ச்சிகரமான அனுபவத்தோட காணிக்கை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. சில நேரத்துல எரிஞ்சிடுறோம். இந்த காணிக்கையின் விளைவுகளினாலே கர்த்தரால் மகிமைப்படுத்தப்பட்டும் கர்த்தரை மகிமைப்படுத்தினவர்களும் அநேகர். அல்லேலூயா. புரிஞ்சுதா? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? இந்த காணிக்கையினால கர்த்தரை மகிமைப்படுத்தினவர்களும் கர்த்தரால் மகிமைப்பட்டவர்களும் அநேகர் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் காணிக்கையை குறைவா சிந்திக்கவே கூடாது. இந்த நாட்களிலே ஒரு தீய சிந்தனை உருவாகி வருகிறது. என்ன? பலவிதமான இடங்களுக்கு கொண்டு கொடுத்துரு, சர்ச்சு கொடுக்காத, இல்ல கர்த்தருக்கு கொடுப்பதை கொடுக்காமல் எத்தனை பேருக்கு கொடுத்தாலும் அங்கீகாரத்திற்குரியது அல்ல, அங்கீகரிக்கப்பட மாட்டாது. என்னுடைய பரிபூரணத்திலிருந்து என்னதான் செய்தாலும் அதன் பிரயோஜனம் இல்லை. ஆனா ஆரம்பத்தில் என் தேவனை மகிமைப்படுத்துவதற்காக ஒன்றுமில்லாத அளவிற்கு என்னை கொடுத்து விட்டு அதற்கு பின்பு நான் செய்கிற எந்த நன்மையும் தேவனுக்கு மகிமையா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தரை விட்டுட்டு உலகத்துக்கு கொடுத்ததுனால ஐஸ்வர்யவானேன் ஆனேன் என்று சொல்லுகிறவர்கள் இடையில வீழ்ந்து கிடக்கிறத பார்க்க முடியும். ஆனா கர்த்தரை மகிமைப்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறவர்கள், தேவனை மகிமைப்படுத்தி முன்னோக்கி கொண்டிருக்கிறவர்கள், அவர்களுடைய பாதையில அவர்களை சந்திப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க அங்க இருப்பாங்க, இவங்க ஓவர்டேக் பண்ணி போவாங்க. இதுதான் வாழ்க்கை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில தீர்க்கமான ஒன்றை உள்ளத்தில் பதியுங்க. நான் தேவனுடைய நன்மையை காண்பதற்கு எந்த தகுதியாளனும் அல்ல. என்னை அவர் ஆசீர்வதிப்பதற்கு எந்த தகுதியும் என்னிடத்தில் இல்லை. ஆனால் என் வளர்ச்சிக்காக ஒன்றை எனக்கு கையளித்து கொடுத்திருக்கிறார். அதிலே அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆனால் நான் அவர் சமூகத்துல பங்கை கொண்டு கொடுக்க வேண்டிய கட்டாயம் உண்டு. ஐயா சொன்னாங்க, யார்ட்டையும் கேட்க மாட்டோம், கேட்காண்டா, நல்லது, கர்த்தருக்கு மகிமையானது. ஆனா நானும் நீங்களும் அவருடைய அங்கீகாரத்திற்காக கொடுக்க வேண்டியவங்களா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக ஆபேல் அவனுடைய ஆடுகளிலே தலையீற்றுக்களில் என்னது வலிமையானதை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து வச்சுட்டான். கர்த்தர் ஆபேலின் காணிக்கையையும் அங்கீகரித்தார். காயினுடைய காணிக்கை என்ன செய்யல? அங்கீகரிக்கல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல இந்த சூழ்நிலை வரும்போது மட்டும்தான் தெரியும். எனக்கு ஒரு இடம், அவனுக்கு இன்னொரு இடமா? என்னுடைய காரியத்துல என்ன பின்னுக்கு தள்ளி அவனை மேல வச்சுட்டீங்களா? வருது பாத்தீங்களா? எங்க நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா 5வது வசனத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 4:5. காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்போது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காணிக்க வைக்கக்கூடிய தன்மை என்பது அவர்கள் பாரம்பரிய நிலைமையிலே வந்த தெய்வீகத்தின் வழியாய் அவர்களுக்குள் உண்டானது என்பதை நாம சிந்திக்கணும். பாரம்பரியம். சங்கீதக்காரன் சொல்லும் போது நீங்க சங்கீதத்துக்கு வாருங்க. சங்கீதத்துல அழகா அவர் சொல்லுவார். சங்கீதம் 22வது சங்கீதத்துக்கு வாருங்க. 22வது சங்கீதம் 10வது வசனத்தை ஒரு வாசிங்க பார்க்கலாம். கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன், நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறீர்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது சொல்லுகிறார், நான் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் எனக்கு யாரு? தேவன். நாம் ஆரம்பத்தில் எப்படி பார்த்தோம்? என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். எப்படி தாயின் வயிற்றில் இருக்கிறது முதல் நீர் என் தேவனா இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? தேவனுடைய சமூகத்தில் பெற்றோராகிய நாம் கர்த்தருக்குள் முன்னின்று தேவனை மகிமையோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு நிலையிலையும், ஒருவேளை பழைய நிலையில சொல்லுவாங்க, நீங்க கன்சீவா இருக்கும் போது நல்ல பாட்டு பாடணும், நல்ல பைபிள் வாசிக்கணும். எதுக்காக? எதுக்காக சொல்லுவாங்க? உங்க பிள்ளை அந்த நிலைமைகள்ல என்ன செய்யும், வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான மனிதர்கள் காணிக்கை கொடுப்பதற்கு இருந்த முக்கியத்துவமான பங்களிப்பு என்னன்னா, பெற்றோருடைய பின்னணியத்தில் தெய்வீகம் உடையவர்களாக அவர்கள் இந்த பூமியில உருவாக்கப்பட்டாங்க. அந்த அடிப்படையில கொண்டு வந்தாங்க. ஆனால் அதே சூழ்நிலையில தேவன் அங்கீகரிக்காத போது காயினுடைய வாழ்க்கையில எரிச்சல் மூல ஆரம்பித்தது. அவனுடைய முகநாடி வேறுபட்டது. எப்படி வந்தது இது? எப்படி வந்தது? எப்படி வந்தது? அருமையானவர்களே, தெய்வீகத்தில் வாழுகிற நமக்கு சூழ்நிலை மாறும்போது ஜென்ம சரீரமான உள்ளடக்கிய பாவம் சரீரத்தில் வெளிப்படுகிறதற்கு ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? என்னுடைய சரீரத்துக்குள்ள பாவம் அடங்கி கிடக்கு. ஆனால் நான் தெய்வீகத்திற்குள் இருக்கிற எப்படி? என்னுடைய பெற்றோர் கிறிஸ்தவர்கள் ஆனதுனால, என்னுடைய பெற்றோர் இந்த நிலைமையில இருந்ததுனால என்னுடைய வாழ்க்கையில நான் சபைக்கு வர ஆரம்பிச்சேன். சபையில தேவனை ஆராதிக்க ஆரம்பிச்சேன். என்னுடைய வாழ்க்கையில இயேசுவை ஏற்றுக்கொள்ளணுங்கிற அடிப்படையை சிந்திக்க ஆரம்பிச்சேன். ஆனா எனக்குள்ள இன்னும் சரியான மீட்பு இல்லாதிருந்தால் ஒரு மனிதனுடைய மாற்றம் என்னில் எரிச்சலை உண்டாக்கும். எப்படி உண்டாக்கும்? ஜென்ம சரீரமாகிய என் சரீரத்தில் இன்னும் மாற்றம் இல்லாததுனாலே அந்த எரிச்சல் உண்டாகிறது. அந்த மாற்றம் இல்லாததுனாலே என் முகநாடி வேறுபடுகிறது. என்னுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறதானா, இன்னும் நான் ஆவிக்குரிய சரீரத்துக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிக்க. அருமையானவர்களே, சிந்தித்து பார்ப்போம். என்னிடத்துல அப்படிப்பட்ட குணம் இருக்கா? எனக்கு எரிச்சல் உண்டாகுதா? எனக்கு முகநாடி வேறுபடுதா? சிந்திக்கணும். இன்னைக்கு ஒரு கூட்டமா ஒன்ன வச்சுட்டு நாம இருக்கிறோம் பிரியமானவர்களே. யாரையும் தப்பா சொல்லல. நான் தயவு செய்து என்ன சொல்லிடுறோம்? பரலோகத்துக்கு போவோம். ஆனா மூலாதாரமான காரியங்களை சிந்திக்கிறதற்கு நாம் விட்டுவிடுகிறோம் பிரியமானவர்களே. பலவிதமான காரியங்கள்ல நாம் தேவனோடு உள்ள உறவுக்கு எப்படி இருக்கணும், அப்படி இருக்கும் போது என்னில் என்னென்ன இருக்கும், அப்படி இருக்கும் போது என்னிடத்தில் என்னென்ன மாற்றம் வரும் என்கிற அடிப்படைகளை சிந்தியாமல் விட்டுவிடுகிறோம். இங்க காயினுடைய வாழ்க்கையில எரிச்சல் மூண்டு விடுகிறது. உள்ளுக்குள் இருந்தது வெளியே வருகிறது பிரியமானவர்கள், வெளியே வருகிறது. சங்கீதக்காரராகிய தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான். எந்த யுத்தத்துக்கு போனாலும் கர்த்தரிடத்தில் விசாரிக்காம போறதே கிடையாது. எந்த காரியத்திற்கானாலும் கர்த்தரிடத்தில் விசாரிக்காம இருக்கிறது இல்ல. அவர் நித்திரை விட்டு எழும்பி மேல உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்தானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை கண்டார். அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவள் யார் என்று விசாரியுங்க. உரியாவின் மனைவியாகிய பத்சேபாள். அவளை அழைத்து கொண்டு வாருங்கள். இதெல்லாம் எதனால நடந்தது? எதனால நடந்தது? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் நடக்கிறது என்னுடைய ஜென்ம சரீரத்திற்குள் அடங்கி கிடக்கிற பாவம். அதுவரையிலும் தேவனோடு இருக்கணும்னு நெருங்குறேன். அதுவரையிலும் தேவனுடைய ஆராதனை, அதுவரையிலும் ஜெபம்,
அதுவரையிலும் எல்லாம் உண்டு, எல்லாவற்றுக்காகவும் என் தேவனை தேடுகிறேன். ஆனா என்னுடைய சரீரம் மேற்கொள்ளுகிறதற்குரிய இடத்துல நான் அதை மேற்கொள்ளுவதற்குரிய நிலைமையில் இல்லை என்றால் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில நான் ரட்சிக்கப்படல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்புக்குள்ள நானும் நீங்களும் இல்லை பிரியமானவர்களே. அந்த நிலைமையில இருப்போம்னா நாம இல்லை. இன்னும் பாவம் என்னை வந்து தட்டுவது இயல்பு. ஆனா தட்டுற நேரத்துல நான் ஒரு ஆவிக்குரிய சரீரத்திற்குரியவனானால் என்னால் அதை தாண்டுவதற்கு பலன் இல்லைன்னு சொல்லிட்டு என் அப்பாட்ட போய் நின்றுவேன். என் அப்பா இந்த இடத்துல இருந்து என்ன காப்பாற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நிலைமைக்கு முடியாம எத்தனையோ குடும்பங்கள் பரிதவிக்கிறது பிரியமானவர்களே. எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை, எத்தனையோ குடும்பங்கள் சீரழிந்து கிடக்கிறது, எத்தனையோ குடும்பங்கள் தற்கொலையை நாடுகிறது, எத்தனையோ குடும்பங்கள் விவாகரத்தை நாடுகிறது. காரணம் இன்னும் முழுமையா என்னுடைய சரீரம் ஜென்ம சரீரமா ஆவிக்குரிய சரீரமானு பார்க்கிறதுக்குரிய இடத்துல நான் இல்லை. அருமையானவர்களே, பாவம் உருவாகி அது என்ன செய்யுமா? வேதம் என்ன சொல்லுது? பூரணப்படும் என்று இருக்கிறது. இங்க ஒண்ணுமே இல்ல. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த அருமையான ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்ததுதான் காரியம். அங்கீகரித்தது இருக்கட்டும், ஏன் காணிக்கையை அங்கீகரித்திருக்கலாமே, என் காணிக்கையை அங்கீகரிக்கலையே என்கிற ஒரு கேள்வி மாறுபாடு எரிச்சலை மூட்ட ஆரம்பிக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். இந்த எரிச்சல் அடுத்த நிலைமைக்கு வரும்போது எங்கே முடிகிறதுன்னா, வயல்வெளியிலே ஆபேலை கண்டு பேசி காயின் ஆபேலை கொலை செய்தார். இதே நிலைமைதான் சங்கீதக்காரனுடைய தாவீதுடைய வாழ்க்கையில. யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, ஜனங்கள் யுத்தத்திலே கலந்திருக்கிறார்கள். ராஜாவாகிய ஒரு மனிதனுக்கு என் ஜனங்கள் எப்படி இருப்பார்களோ, தேசத்தினுடைய அடிப்படையில் என்ன நடக்கிறதோ என்று எண்ணம் கொள்ள வேண்டிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாவத்தின் கிரியையை வெளிப்படுத்துகிறதற்கு மாமிசம் உந்துனதுனால வீழ்ந்து போனார். நம்முடைய வாழ்க்கையில இத சீரா சொல்லணும்னா, ஒரு பூகம்பம் உருவாகி வெடிப்பது எப்படியோ அதே போலவே பாவம் ஒரு மனிதனுக்குள்ள இருந்து உருவாகி அது பிறக்கிறது. தெரியல பூகம்பம் எப்படி உருவாகுதுன்னா, எவ்வளவோ அடி ஆழத்துக்குள்ள ஒரு சின்ன அதிர்வு உருவாகி அது பெரிதாகி 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 பூகம்பமா மாறு. ஒரு பெரிய அழிவை கொண்டு வருகிற பூகம்பமாய் மாறுகிறது போல மனிதனுடைய வாழ்க்கையில் உள்ளத்தின் ஆழத்திற்குள் கிடக்கக்கூடிய ஜென்ம பாவமாகிய ஜென்ம சுபாவமாகிய அந்த சுபாவம் வெளிப்படுத்தப்படும் போது அது பெரிய தீமையை விளைவிக்கிறது. பிரியமானவர்களே, கொடிய காரியம். ஆனா நிறைய நேரத்தில் நமக்கு உணர்வு இல்லை. சங்கீதக்காரர் தாவீது பாவத்தை வெளிப்படுத்தி ஆயிற்று. அது மாத்திரம் அல்ல, பத்சேபாளுடைய துணைவராகிய உரியாவை என்ன செய்தாயிற்று? கொன்றாயிற்று. பாவ உணர்வுண்டா? இல்ல இல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்கள். நாம நிறைய நேரத்தில் தவறு செய்யறோம், நிறைய நேரத்தில் பாவம் செய்யறோம், நிறைய நேரத்தில் தேவனுக்கு பிரியமில்லாததை செய்யறோம். ஆனா செய்யாததை போல நடக்கிறோம். என்ன காரணம்னா, அந்த சிந்தனைக்குள்ள நாம இல்ல. ஆவிக்குரிய சிந்தனையில நான் இல்ல. ஆவிக்குரிய சிந்தனையில என் வாழ்க்கை இல்லாததுனால அது ஒரு சாதாரண காரியம். அருமையானவர்களே, ரோமருக்கு எழுதின புத்தகத்துல அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்றாரு,
நியாயப்பிரமாணம் நம்மை பாவத்தை குறித்து உணர்த்துகிறதற்குரியதாயிருக்கிறது. நியாயப்பிரமாணம் இல்லாம இருந்திருந்தா நாம அந்த உணர்வுக்குள்ள போயிருக்க மாட்டோம். அப்படின்னா சரியான பொருள் என்ன என்று சொன்னால், நான் எந்த விதமான நிலையிலும் தவறை செய்துவிட்டு செய்யாதது போல இருக்கிறேனா, இன்னும் தேவனுடைய வசனத்தின் சாராம்சத்துக்குள்ள நான் இல்ல. அதுதான் உண்மை. அருமையானவர்களே, இந்த இரண்டு பகுதியையும் நாம சிந்திக்கணும். தாவீதினிடத்திலே கர்த்தர் நாத்தானை அனுப்பி சொல்லும் போது ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு தரித்திரன் என்று ஆரம்பிக்கிறார். ஒரு ஏழை மனுஷன். இந்த ஐஸ்வர்யவான் இடத்துல திரளான ஐஸ்வர்யம், திரளான ஆடு மாடுகள். இந்த ஏழையின் இடத்துல ஒரு ஆட்டுக்குட்டி. அது அவன் கையில இருந்து வாங்கி புசித்து அவன் மடியில படுத்து அப்படியே வளர்ந்தது. இந்த ஐஸ்வர்யவான் இடத்துல வழிபோக்கன் ஒருவன் வந்தான். புரிஞ்சுதா உங்களுக்கு? யார் வந்தது? சொந்தக்காரன் இல்ல, சொந்தக்காரன் வரல, வழிபோக்கே வந்தான். அவனுக்கு அடித்து புசித்து கொடுக்கணும்னு ஆசை. இந்த எளியவனுடைய ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு வந்து அடிச்சு கொடுத்துட்டான். ஐயா, தாவீது சொல்றார், யார் அந்த மனுஷன்? இப்பவே என்ன செய்யணும்? சாகணும். அவன் மரணத்துக்கு பாத்திரவானா இருக்கிறான். உண்மை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாவம் பூரணமாகும் போது அது மரணத்தை பிறப்பிக்கும். அந்த வெகுண்டெழுந்து நின்று மரணத்துக்கு பாத்திரவான் என்று சொல்லும் போது நாத்தான் சொன்னார், நீர்தான் ஐயா. இன்னைக்கு நாம எப்படிதான் இருக்கிறோம்? எப்படி இருக்கிறோம்? ஒரு பாவத்தை உணர்த்துகிறதற்குரிய வார்த்தைகள் கிடைக்கும் போது அவன் அந்த பாவத்துக்கு பங்காளி. அந்த மனுஷன் எனக்கு தெரியும், அவன் வட்டிக்கு கொடுத்து வாங்குறவன், அவன் இந்த பாவத்துக்கு பங்காளி. அந்த மனுஷனா, அவனை எனக்கு தெரியும், அரசு வேலையில லஞ்சம் வாங்குறவன், அந்த மனுஷன் இந்த பாவத்துக்கு பங்காளி அப்படின்னே சொல்லிட்டு நாம என்ன செய்யறோம்? எஸ்கேப் ஆயிடுறோம். இல்ல, கர்த்தர் சொல்றாரு, அந்த ஜென்ம சுபாவம் நமக்குள்ளதான் இருக்குன்னு சொல்ற. பூரணமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்புக்குள்ளாக ஒரு ஆவிக்குரிய சரீரத்தை பெறாத அத்தனை பேருக்குள்ளும் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை நாம பாவம் செய்யலையா இருக்கலாம், நமக்குள்ள ஜென்ம சரீரத்தில் பாவம் இருக்கிறது. ஒருவேளை நாம எந்த விதமான தப்பும் பண்ணாம ஒரு எறும்ப கூட கொல்லாம வாழுகிற மனிதர்களா இருக்கலாம். தேவனுடைய சமூகத்துல ஜென்ம பாவம் நமக்குள்ள இருக்கு. அந்த பாவம் ஜென்ம சுபாவத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை உணருங்க. முதலாவது, நாம பிறப்பின் நிலையிலேயே பாவிகளாத்தான் பிறந்திருக்கோம். ஆனா இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் இந்த பாவம் மேற்கொள்ளுமானால் அந்த மேற்கோள்களின் நிலையில சாபம் இருக்கு. அப்படி இல்லைன்னா ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காயினுடைய வாழ்க்கையின் சாரத்தின் நிலையில கர்த்தர் இடைப்பட்டுக் கொள்ளுகிறார். கேட்கிறார், உன் சகோதரனாகி ஆபேல் எங்கே? சொல்றார், நான் காவலாளியா இல்ல. ஒன்னு புரிஞ்சுக்கிடுங்க, பெரியவங்க மூத்தவங்கிற நிலையில ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பிள்ளை இருக்குன்னா அந்த பிள்ளைக்கு பொறுப்பு உண்டு. இங்க நீங்க அதை சிந்திச்சீங்கன்னா தெரியும். முதலாவது காணிக்க கொண்டு வச்சது யாரு? காயனுடைய வாழ்க்கையின் நிலையில அந்த முன்னணியும் கொடுக்கப்படுகிறது. நாம சிந்திக்கணும், ஒரு குடும்பத்தின் நிலையில ஒரு மூத்தவனா பிறந்த பொறுப்பு உண்டு. பின்னணித்தில் வரக்கூடிய பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள நடத்துகிற பொறுப்பு உண்டு. நம்முடைய வாழ்க்கையின் சாரத்தில் சிந்தியுங்க. அந்த பொறுப்பிற்குரிய ஒரு மனிதனாக இருந்த இந்த காயினுடைய வாழ்க்கையில தான் ஆபேலை கொலை செய்தார். கர்த்தர் வந்து கேட்கும் போது என்ன கேட்டுட்டார்?
நான் காவலாளியாப்பா. ஒரு வார்த்தை சொல்றாரு, ஆபேலினுடைய ரத்தம் என்ன நோக்கி என்ன செய்து கூப்பிடுமா? கடந்த வாரத்துல அதனுடைய தொடர்ச்சிக்குள்ள நான் வாரேன். அருமையானவர்களே, சரீரம் என்கிற நிலையில எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 37வது அதிகாரத்திலிருந்து ஒரு சில பகுதியை பார்த்து நாம அந்த நிலையை நாம உருவாக்கணும். எலும்புகள், காய்ந்து போய் கிடந்த எலும்புகளை குறித்து நாம சிந்திச்சோம். அதுல முதலாவது என்னது உருவாயிற்று? என்னது உருவாச்சு? நரம்பு. அடுத்தது என்னது உருவாச்சு? மாமிசம். அடுத்தது என்னது உருவாச்சு? தோல். அடுத்தது என்ன நடந்து? 4 திசைகளிலிருந்து கீழ்காற்று வீசி என்ன செய்தது? ஊதினது. அவைகள் எல்லாம் உயிரடைந்து நின்றது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து கேட்கிறார், என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? அருமையான சீடர்கள் சொல்லுகிறார்கள், உம்மை தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் யோவான் சானகன் என்றும் பல நிலைகளிலே சொல்லுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கேட்டார், என்னை நீங்கள் யார் என்று சொல்லுகிறீர்கள்? பேதுரு சொன்னார், நீர் ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்து என்று சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பதில் என்ன சொன்னார்? சீமோனே, நீ பாக்கியவான், மாமிசமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. மாமிசமும் இரத்தமும் என்கிற பார்வைக்குள்ள வரணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உருவாக்கத்தின் பின்னணியத்தில் நாம இந்த கோழி முட்டை பார்த்திருப்போம்ல. கோழி முட்டை, சில முட்டை உடைச்சா என்ன இருக்கும்ல? அக்கமாறு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன இருக்கும்? ரத்தம் இருக்கும். அப்போ ஒரு கரு உருவாகும் போது முதலாவது உருவாகிறது என்ன? ரத்தம். நீங்க அப்படியே வாருங்க, ஆதியாகமத்தின் புத்தகம் அதனுடைய 9வது அதிகாரத்திற்கு வாருங்க. 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோட நீங்க என்ன செய்ய வேண்டாம்? புசிக்க வேண்டாம். உயிர் எங்க இருக்கு? உயிர் எங்க இருக்கு? புரிஞ்சுதா? உயிர் எங்க இருக்கு? இரத்தத்தில் இருக்கு. அப்படியானால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன்னுடைய மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு என்ன செய்யல? வெளிப்படுத்தல. பிதாவாகிய தேவன் உனக்கு வெளிப்படுத்தினார். என்ன பிரியமானவர்களே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாமிசமும் இரத்தமும் என்கிற அடிப்படை பின்னணியத்தில் நாம சிந்திக்கணும். நம்மை விழத்தள்ளுவதற்கு முதற் காரணியாக இருப்பது இந்த இரத்தமும் மாமிசமும். ஏன்? என் தாய் என்னை திரும்ப வருமா பாவத்தில் கற்பம் தரித்தாள். அப்போ முதலாவது கருவுல உருவாகிறது என்ன? உயிர், இரத்தம் உருவாகிறது. அதை தொடர்ந்து நாம பார்த்தபடி எலும்பு, நரம்பு, மாம்சம், தோல் முதலானவைகள் என்ன செய்யும்? உருவாகும். இந்த அடிப்படையில வேதத்தின் சாரம் சொல்லுகிறது, இந்த இரத்தத்தின் பின்னணியத்திலே தான் பாவத்தின் சாரத்தை உள்ள அமைக்கிருக்கும். என்னுடைய ஜன்ம சரீரம் என்பது என் உயிராகிய இரத்தத்திலே என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் என்கிற பாவத்தை சுமந்து, நான் பாவம் செய்யல ஆனா பாவியா இருக்கிறேன் என்கிறது அதுதான். இப்போ அடுத்த பகுதிக்கு வருவோம். இந்த இரத்தம் எப்படி நம்மை பாவத்திற்கு தூண்டும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இரத்த உறைதல் என்பது வந்துவிட்டால் மனிதன் மரித்து விடுகிறான். இரத்தத்தின் செயல்பாடுனாலே தான் மனிதன் செயல்படுகிறான். நான் அடிக்கடி சொல்லுவேன், இருதயத்திலே சிந்தனை ஒன்று வரும், மூளை இயக்கம் செய்யும், மனிதன் செயல்படுகிறான். இந்த சிந்தனையை உருவாக்குவது இரத்தம். அந்த இரத்தத்திலிருந்து உருவாக்கப்படுகிற சிந்தனையை மெருகேற்றுவது என் மூளை, அதை செயல்படுத்துவது என் மாமிசம், என் சரீரம்.
இப்போ என்னுடைய ஜென்ம சரீரமாக என் சரீரம் இருக்கிறதானால் என் சரீரத்திலிருந்து என்னுடைய இரத்தத்திலே பாவத்தின் சிந்தனை உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். என்னுடைய மூளை அதை இயக்கம் கொடுத்து கொண்டே இருக்கும். அதுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஐயோ இவ்வளவு பெரிய மகிழ்ச்சியா, ஆஹா இதை மெருகேற்ற வேண்டுமே, மெருகேற்றி கொண்டே இருக்கும். என் சரீரம் அதை நிறைவேற்றும். நான் பாவியாகவே மாறிவிடுகிறேன். ஆனா இந்த நிலைமையிலிருந்து அத்தனை புராணங்களும் நமக்கு சொல்லுகிறது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. எல்லா புராணமும் சொல்லுது. அத்தனை புராணங்களுக்கு முக்கியத்துவம் இதுதான். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் பாவம் செய்திருக்கிறோம். என்ன பிடிச்சு அறுத்து போட்டா பாவம் மாறுமா? மாறாது. என்னுடைய கையை கிழிச்சு ரத்தத்தை கொட்டினா மாறுமா? மாறாது. எனக்குள்ள இருக்கிற ரத்தத்தை சுத்திகரிப்பதற்கு ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்றால் ஒரு பாவி அல்ல, ஒரு பரிசுத்தர் தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உன்னத பரிசுத்தரை தேவன் இரக்கமாய் இந்த பூமிக்கு தந்தார். பாவம் இல்லாதவராக, பரிசுத்தராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு தந்தார். யாரும் சொல்ல முடியாது இந்த பூமியில எனக்காக ரத்தம் சிந்தினவர் வேறு உண்டு என்று ஒருவரும் சொல்ல முடியாது. எத்தனையோ மனிதர்கள் சிந்தித்தார்கள், ஆராய்ந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை தவிர மனுக்குலத்திற்காக பரிசுத்த ரத்தம் சிந்தினவர்களை காண முடியவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ரத்தத்தினால என்னுடைய ஜென்ம சரீரத்தில் இருக்கிற இரத்தம் கழுவப்பட்டால் ஒழிய நான் ஆவிக்குரிய சரீரத்தை அடைய முடியாது. பிரியமானவர்களே, எத்தனை நடந்தாலும் சரி, எத்தனை ஓடினாலும் சரி, எத்தனை ஏறினாலும் சரி, எத்தனை கை கால்களை கிழித்தாலும் சரி, என் தலையை சிரைத்தாலும் சரி, முடியாது. அதுல இல்ல, சடங்காச்சாரமான கிரியைகளில் இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியில கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி நம்மை கழுவினார். அல்லேலூயா. இதுக்கு நாம என்ன செய்திருக்கிறோம்? ஏதாவது செய்தமா? ஏதாவது செய்தமா? இல்ல இல்ல. அப்படின்னா எதுவுமே செய்யாம பாவிகளான நம்மை எதுவுமே செய்யாம ஆவிக்குரிய சரீரத்திற்குரியவர்களாய் மாற்றும் அனுபவத்தை கல்வாரி சிலுவையிலே அவர் நிறைவேற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஒன்ன கேட்கிறார், நீ இப்படி இருந்தா போதாதுப்பா, இந்த உலகத்தினுடைய அத்தனை மனுக்குலத்திற்காகவும் யாரும் எதுவுமே செய்யாம அவர் நம்மேல் வைத்த அன்பு நிமித்தமாய், அவர் நம்மேல் வைத்த கிருபை நிமித்தமாய், அவர் கல்வாரியில மூலமா அத்தனை மனுக்குலத்தினுடைய பாவத்தையும் மன்னித்து ஆவிக்குரியவர்களாகும்படி அபிஷேகத்தை வெளிப்படுத்தினார். ரோமர்கள் நிருபத்தில் வருகிறது, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதியை பெறுவதற்கு நானும் நீங்களும் ஆயத்தமும். ஒண்ணுமே இல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் பாவங்களுக்காக, என் மீறுதலுக்காக, என் அக்கிரமங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கி கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தினார். அந்த ரத்தத்தினாலே என் பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறது என்கிற விசுவாசத்தை யாதொருவர் பெறுகிறார்களோ அவர்கள் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படியான அபிஷேகம் உண்டு. இந்த நிலைமைக்குள்ள வராத வரையிலும் காயினுக்குள்ள இருந்த எரிச்சல் நமக்குள்ள இருக்கத்தான் சொல்றேன். பாரம்பரியமாய் நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், அதனால பரலோகம் போகலாம் என்று எண்ணுகிற யாராக இருந்தாலும் இல்லை. பிரியமானவர்களே, முடியாது, முடியவே முடியாது. எந்த சூழ்நிலையிலையும் பாரம்பரியமா நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன் அதனால பரலோகம் போவேன்னு சொல்லுகிறவர்கள் இருக்கிறாங்கன்னா, அதுல எனக்கு சில சடங்காச்சாரங்கள் இருக்கலாம். என்ன, நான் ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு போவேன்,
சண்டேஸ் கிளாஸ்ல உட்காருவேன், எல்லா விதமான காரியங்களையும் செய்வேன், காணிக்க கொடுப்பேன், ஜெபம் பண்ணுவேன், பைபிள் வாசிப்பேன், எல்லாம் இருக்கும். ஆனா எனக்குள்ள ஜென்ம சரீரமும் ஜென்ம பாவமும் ஜென்ம சுபாவமும் அடங்கிதான் இருக்கும். ஒரே வழிதான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, ரட்சிக்கப்படுவேன், மீட்கப்படலாம். என்னுடைய ஜென்ம சரீரமானது அப்புறப்படுத்தப்பட்டு ஆவிக்குரிய சரீரம் எனக்குள்ள வரும். எப்படி? என் ரத்தம் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்படுவது நிமித்தமாய் அவருடைய ரத்தத்தின் சாயல் எனக்குள்ளே கொடுக்கப்பட்டு தேவன் அவருடைய ஆவியை எனக்குள்ள வைக்கிறதுனால என் உயிராயிருக்கிற என் ரத்தத்தில் ஆவிக்குரிய நிலைப்பாடு உருவாக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த ஆவிக்குரிய நிலைப்பாட்டுக்குள்ள நானும் நீங்களும் இல்லை. தயவு செய்து நான் விசுவாசின்னு வெளியே சொல்லாதீங்க. அது தேவனுக்கு ஒரு கொடிய நிலையா இருக்கும். அவருடைய நாமம் தூசிக்கப்படுவதற்குரியதா இருக்கும். பிரியமானவர்களே, வேண்டாம். அவருடைய நாமத்தை தூசிக்கிறவர்களாக அல்ல, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களா. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார், அவன் விசுவாசிகளின் தகப்பனாக மாறினான். அவனுக்கு தேவனுடைய மகிமையான ஈவுகள் கொடுக்கப்பட்டது. ஆமோ, சிலுவையும் வேண்டாம், சிலுவையில் சிந்தின ரத்தமும் வேண்டாம், எனக்கு ஏதாவது ஒரு விதத்துல அப்படி காலத்தை கழிச்சிட்டு போனா போதும், வேண்டாம். இல்லை பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நானும் நீங்களும் வாழ வேண்டாம். ஐயா சொன்னது போல எங்க எப்படியும் நடிச்சுட்டு போயிடலாம், அங்க நடிக்க முடியும். எப்படின்னாலும் கடைசியா வெளிப்பட்டுதான் அநேகர் மறைவா நல்ல நிலைமையில எல்லாம் நடிச்சு அப்படி போவாங்க. ஏற்ற வேளையில பாவம் வெளிப்படதான் செய்யும். நேற்றைய தினத்துல ஒரு அருமையான சபையினுடைய நிலையை குறித்து ஒரு செய்தி வாசித்தேன். கண்ணீர் பொங்குனது என்னுடைய கண்களில். அருமையான தேவனுடைய பிள்ளை, ஊழியக்காரங்களை நம்பியோ பாஸ்டர் நம்பியோ என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நானும் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய எந்த உபாதையிலையும் நமக்காக பொறுப்படுத்தி ஜபிக்கிறவங்க உண்டுன்னா ஜபத்துக்கு சொல்லலாம். முழுமையான ஒப்படைப்பை நாம் ஒரு மனிதனிடத்துல கொடுக்கவே கூடாது. ஒரு நாளும் கொடுத்துடாதீங்க, தயவு செய்து கொடுக்காதீங்க. நமக்காக திறப்பில் நிற்கிறவர்கள் அவர்களா இருக்கட்டும், ஆனா என் வாழ்க்கையே அவங்களிடத்துல கொடுக்கறதுக்கு கர்த்தர் அழைக்கவே இல்லை. நாட்கள்ல கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு கொடிய ஒரு செய்தியா பரவி கொண்டிருக்கிறது. ஒரு குடும்பத்தையே கலைத்து விட்டார்கள். ஊழியக்காரங்களா இருக்கிறாங்க, இருக்கட்டும், என்ன சம்பவம்னு நமக்கு தெரியாது, ஆனா செய்தியை உண்மை என்று சொல்லுகிறார்கள். தயவு செய்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு பரிசுத்த சரீரம் அடங்கியவர்களா இந்த பூமியில வாழ்றதுக்கு. அப்படின்னா அருமையான 4வது அதிகாரத்துல வாருங்க. சாரி, டைம் நேரம் ஆயிட்டு இருக்கு, நான் இப்போ ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடறேன், சரியா? அருமையான காயினை கர்த்தர் சொல்லும் போது சபிக்கிறார். சபிக்கும் போது அந்த மனுஷன் சொல்றான், ஆண்டவரே, நீங்க இட்ட இந்த தண்டனைய என்னால என்ன செய்ய முடியும்? இது சகிக்க முடியாது, நான் நிலையற்று அலைகிறவனா இருப்பேன். கர்த்தர் சொல்றார், ஆபேலை கொண்டவன் மேல 7 பழியிட்டான். சாரி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமருன்ற சொல்லிவிட்டு அவன் நெற்றியில ஒரு அடையாளத்தை கொடுத்தார். அந்த அடையாளத்தோட அவன் வாழ்க்கையை தொடர்ந்தான். இந்த அடையாளம் நம்முடைய அடையாளமா மாறட்டும்.
அந்த இடம் உங்களுக்கு புரிஞ்சான்னு தெரியல. அந்த அடையாளம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாகிய நெற்றியிலே பூசும் அடையாளமா இருக்கும். நானும் நீங்களும் இந்த பூமியில தேவனுக்கு மகிமையா வாழ முடியும். அல்லேலூயா. சபிக்கப்பட்ட ஒரு சன்னதியாக இருக்கிற நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் மூலமாய் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்தார். அந்த ஆசீர்வாதம் இந்த பூமியில ஒரு எல்லையை கட்டி தேவனுக்கு மகிமையாய் இருப்பதும் தேவனுடைய ராஜ்யத்தில் அவருக்கு மகிமையாய் நிற்கிறதற்கு அங்கீகாரப்படுவதுமே அல்லாமல் இல்லை. பிரியமானவர்களே, புதிய மாதத்தில் இருக்கிறோம். இவர் ஒரு ஆசீர்வாதம் சொல்லிட்டு போவார்னு நினைச்சா இப்படி சொல்றாரு. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் தான். ஆனா அதே நிலைமையில வாழ்க்கையில தரம் இல்லை. அவர் நம்மை ஆசீர்வதிக்க சொல்றேன். ஒண்ணு, என்னுடைய ஜென்ம சரீரத்தில் இருக்கும் பாவம் ஒண்ணு. அந்த பாவம் என்னை திரும்பவும் பாவியாக நிறுத்துமானால் நான் சபிக்கப்பட்டேன். இந்த ஜென்ம பாவத்துக்குரிய பாவம் ஒரு ஆவிக்குரிய சரீரமான நிலைமையில உருவாக்கப்பட்டு பாவம் கழுவப்பட்ட அனுபவம் உண்டானால் என்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கு மகிமையா இருப்பேன். என்னை அவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பார். அல்லேலூயா. காரியத்தின் கடனில் இதுதான் பிரியமானவர். நான் பாவியாகவே ஒன்றுமே செய்யாமல் பாவியாகவே வர்றேன். அந்த பாவம் என்னை திரும்ப பாவத்துக்குள்ள நடத்துமானா கர்த்தரால் சபிக்கப்பட்டவனார் இல்ல. அந்த பாவத்திலிருந்து மீட்கப்பட்ட நிலைமையில ஒரு ஆவிக்குரிய சரீரத்தோட என் வாழ்க்கையை நான் வெளிப்படுத்துறேன்னா என்னுடைய வாழ்க்கையில அவருக்கு மகிமை இருக்கும். தேவனுடைய ராஜ்யம் எனக்காக இருக்கும். இந்த பூமியில ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா நானும் நீங்களும் இருப்போம். அல்லேலூயா. எழுந்து நிற்கலாமா? அப்படி எழுந்து நிற்கலாமா? கர்த்தருடைய சமூகத்துல தேங்க்யூ லார்ட். எல்லாரும் எல்லாரும் தேவ சமூகத்துல எழும்பி நில்லுங்க. நன்றியோடு கூட எல்லாரும் தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். எல்லாரும் அப்படி எழும்பி நில்லுங்க. வேத வசனத்தை சற்று ஆராய்ந்து பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமே முந்துனது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தன. ஜென்ம சரீரமானது தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அடுத்த பகுதியில் வேதம் சொல்லுகிறது. 50வது வசனத்தில் வரும்போது அந்த நிலைப்பாடு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நாம இன்னும் ஜென்ம சுபாவத்தோடு இருப்போம்னா நானும் நீங்களும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவங்களா ஒரு ஆவிக்குரிய சரீரம் உடையவர்களா இருப்போம்னா தெய்வ சமூகத்துல அவருக்கு மகிமையாயும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கத்தக்கவளாயும் இருக்கும். இந்த நல்ல நேரத்துல இருக்கணும். அருமையான காயினுக்கு உண்டானது போல என் வாழ்க்கையில எரிச்சல் இருக்கான்னு பாருங்க. என்னை விட ஒரு மனுஷன் மேன்மையா இருக்கிறத பார்த்தா என் முகத்துக்குள்ள அல்லது என்னுடைய சரீரத்துல வாழ்க்கையில எரிச்சல் உண்டாகிறதா? முகநாடி வேறுபடுகிறதா? நான் தான் அகம்பாவத்தோட வாழ்க்கை இருக்கா? அப்படின்னா இன்னும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளல. என்னுடைய ஜென்ம சரீரத்தோட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னுடைய ஆவிக்குரிய சரீரம் என்று சொல்லக்கூடிய அந்த சரீரம் இன்னும் ஆவிக்குரிய சரீரம் அல்ல, அது ஜென்ம சரீரமாகவே இருக்கிறது என்பதை நினைத்துக் கொள்ளுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் தெய்வீகத்தை குறித்த நிலைமையில, தெய்வீக சிந்தனைகள் இருக்கிற நிலைமையில இருக்கிறதனால் பிரயோஜனம் இல்லை. ஆராய்ந்து பார்த்து கர்த்தரிடத்துல சொல்லுங்க. தயவு செய்து தெய்வ சமூகத்துல நான் ஒரு பாவின்னு ஒத்துக்கொள்றதுக்கு மனமுடையவர்கள் ஒத்துக்கொள்ளுங்க. இல்ல, நான் பாவம் கழுவப்பட்டு ஒரு பரிசுத்த சரீரமுடையவனாக, ஆவிக்குரிய சரீரமுடையவனாக வாழ்க்கையில் இருக்கிறேன்னா அவர்கள் மட்டும் நிச்சயமான அனுபவத்தோடு இருக்கிறீங்கன்னா ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. மற்றவர்கள் கர்த்தருடைய பாதத்தில், அப்பா என்னுடைய வாழ்க்கையில மற்றவன் உயர்வது எனக்கு பிடிக்கல அப்படின்னா இன்னும் நான் ஜென்ம சரீரத்துக்குள்ள இருக்கிறேன்.
மற்றவருடைய பங்களிப்பு எனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் இன்னும் ஜென்ம சரீரத்தில் இருக்கிறேன். அருமையான ஒரு மனிதனுடைய செயல்பாடுல எனக்கு எரிச்சல் மூழுதுன்னா இன்னும் ஜென்ம சரீரத்தில் இருக்கிறேன். என்னுடைய முகநாடி வேறுபட்டு கோட்டி காட்டிட்டு போறேன்னா இன்னும் நான் ஜென்ம சரீரத்தில் இருக்கிறேன். ஒரு மனிதனை பார்த்து முறுமுறுக்கிறேன்னா இன்னும் நான் ஜென்ம சரீரத்தில் இருக்கிறேன். என் தேவரீர் என்னை நீர் உம்முடைய இரத்தத்தினால் கழுவும் ஆண்டவரே. என் உயிராகிய ரத்தம் எனக்குள்ள இருந்து அப்படி என்னை ஏவிட்டு இருக்குப்பா. இந்த நல்ல நாளில இருந்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் உள்ளுக்குள்ள இருந்து உம்முடைய மகிமையான சத்தம் எழும்பும்படிக்கு என்ன தகுதிப்படுத்தும்னு கேளு. அந்த அனுபவம் இருக்குன்னா எந்த மனிதனுக்காகவும் எந்த மனிதனுடைய வாழ்க்கைக்காகவும் அவங்க ஒருபடி மேல போறாங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ற அடிப்படை நமக்கு கிடைக்கும். அந்த மனிதனுக்காக தேவனை துதிக்க நம்மால முடியும். ஓரிடத்துல நிற்கிற இடத்திலேயே என்னை விட ஒரு மனிதன் செயல்படுகிறான் என்றால் அந்த செயல்பாட்டுக்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்க முடியும். கர்த்தருடைய பாதத்துல ஒப்பு கொடுப்பீங்களா? அர்ப்பணம் உள்ளவங்களா அனுப்பீங்களா? தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். எத்தனை பேர் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கிறீங்களோ இருதயத்துல கரத்தை பதித்து ஆண்டவரே உம்முடைய கரங்கள்ல தாரேப்பா. கடைசி மூச்சு பர்யந்தம் ஜென்ம சரீரம் மேற்கொள்ளாதபடி ஒரு ஆவிக்குரிய சரீரமுடைய வாழ்க்கையை என்னுடைய சரீரத்துல நீர் பதித்து கடைசி மூச்சு மட்டும் என்ன நடத்துங்கப்பான்னு கேளுங்க. எல்லாரும் மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் அன்பும் தயவு நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தர், இந்த பரிசுத்தமான காலை வேளை எங்கள் அன்பின் ஆண்டவருக்குள்ள நாங்கள் பெருகும்படிக்கு எங்களுடைய சரீரத்தை குறித்து நாங்கள் சிந்தித்து ஒரு ஆவிக்குரிய சரீரம் எங்களுக்கு தேவை என்பதற்காக உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆண்டவரே தேவரீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்தி நீர் சுத்தப்படுத்தி நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில படுத்து கிடக்கும். முதலாவது என் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிற அனுபவத்துல என் நன்மை பெருகட்டும். அந்த அனுபவத்துக்குள்ள என் வாழ்க்கைய நீ வழி நடத்துங்கப்பான்னு சொல்லி கர்த்தரிடத்துல கெஞ்சுகிறோம். கர்த்தாவே என் தேவாதி தேவனுடைய மகிமையை கர்த்தர் ஊற்றுவீராக. என் ராஜாவுடைய அபிஷேகத்தை கர்த்தர் பதிப்பீராக. இந்த சபையிலிருந்து ஒரு நபர் கூட இந்த உலகத்துக்குள்ள வீழ்ந்து கிடந்து தப்பிவிடக் கூடாது ஆண்டவரே. அத்தனை பேரும் என் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பங்காளிகளாய் மாறும்படிக்கு ஜென்ம சரீரமாகிய சிந்தனைகளை களைந்து பாவத்தின் அனுகூலங்களை களைந்து ஆண்டவரை சுபாவத்தை களைந்து கர்த்தருடைய கிரியைகளில் பெருகும்படிக்கு ஒவ்வொருவரையும் என் தேவரீர் அபிஷேகிப்பீராக. தேவரீர் கிரியை செய்கிறதற்காய் நன்றி. ஆண்டவரே ஐயாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. என் தேவரீர் கொடுத்த பலத்தோட இந்த மாதத்துல ஆண்டவரே 89 வயதுல அடி எடுத்து வைக்கிறாங்க. என் தேவருடைய கிருபை பெருகட்டும், தேவருடைய அபிஷேகம் பெருகட்டும். கர்த்தர் ஆவிக்குள்ளான கிருபைகளோடு கர்த்தர் நடத்தும். இன்னும் தேவை உம்முடைய கிருபை, இன்னும் தேவை உம்முடைய கிருபை. கர்த்தருடைய கிருபையினால நிறைத்து நடத்துங்க. அம்மாக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா படுக்கையின் சூழ்நிலையில இருக்கிற அவர்களை கர்த்தர் பராமரித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் உம்முடைய கிருபை பெருகும்படிக்கு கர்த்தர் கிரியை நடப்பி பெரிய காரியங்களை செய்யுங்க. அன்பு பிள்ளைகளுக்காய் நன்றி. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கு. நல்ல தகப்பனே, இந்த நல்ல நேரத்துல தேவாதி தேவனுடைய சமூகத்துல கடந்து வந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. கடந்த மாதத்துல ஆண்டவரை தடைபட்டு போன நன்மைகளை இந்த புதிய மாதத்துல பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவர் என் அன்பு தகப்பனே, கடந்த மாதத்துல கடன் பட்டு இருப்பாங்கன்னா இந்த மாதத்தில் அதை மீட்டுவதற்கான வழிகளை கொடும் ஆண்டவரே. கர்த்தருடைய சமூகத்தில் சாட்சிகளாய் மாறுகிற அபிஷேகத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடும். என் தேவனுடைய மகிமை இருக்கட்டும். அவிதமான நன்மைகளினால் கர்த்தர் நிறைத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு இடங்களிலும் கர்த்தருக்கு சாட்சிகளாய் நிற்கும் அபிஷேகத்தை தான். நல்ல தகப்பனே, அடிமைகள் ஒன்றுக்கும் ஒரு உதவாத ஒரு வெறும் குப்பைகளாய் இருக்கிறோம். கடைசி மூச்சு வருகின்றோம். தேவரீருக்கு மகிமையாய் எங்களை நடத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.